வணக்கம் நண்பர்களே, இது நம்ம ஜேவி அல்டிமேட் ப்ரோ ஓஆர்பி இண்டிகேட்டர் தான். இந்த இண்டிகேட்டரில் எப்படி என்ட்ரி எடுக்கிறது, எப்படி ஸ்டாப் லாஸ் வைக்கிறது, டார்கெட் வைக்கிறது எதுவுமே நாம் பார்க்க தேவையில்ல. நம்ம இண்டிகேட்டரை பை செல் எல்லாமே காமிச்சிடும். அதே போல் என்ட்ரி, ஸ்டாப் லாஸு, டார்கெட்ஸு எல்லாமே காமிச்சிடும். அது இல்லாமல் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் முதற்கொண்டு மார்க்கெட்டு இப்போ புல்லிஸில் இருக்கா, பேரிஸில் இருக்கா, என்ன சென்டிமெண்டில் இருக்குன்னு இங்கே பாருங்கள். டைம் ஃப்ரேம், ஆல் டைம் ஃப்ரேம் 1 மினிட், 3 மினிட், 5 மினிட்ஸ், 15 மினிட்ஸ், 30 மினிட்ஸ், 1 ஹவர், 4 ஹவர் டெய்லின்னு அந்தந்த டைம் ஃப்ரேமில் புல்லிஸில் இருக்கா, பேரிஸில் இருக்கான்னு ஓவரால் ட்ரெண்ட் என்ன அப்படின்னு காமிச்சிடும். அதே நேரத்தில் பாருங்க, மார்க்கெட் எப்போ அப்சைடு போகுதோ இதெல்லாம் நார்மல் கேண்டில் தான். நம்ம இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிட்டு பார்ப்போம். இதில் பாருங்கள் எத்தனை கேண்டில் ரெட்டு கிரீனு இருக்கும்போது இங்கே மேலே போயிடும்போது இந்த 4 கேண்டில் ஓகே, க்ரீன் கேண்டிலாக இருக்கிறவங்களும் நமக்கு பயம் இல்லாமல் இருக்கலாம். அதுக்கடுத்து ரெட்டு வந்து திரும்ப க்ரீன் வந்து திரும்ப ரெட்டு வந்ததுனாவே மார்க்கெட்டுக்கு இறங்க போகுது, கீழே தான் போகுதுன்னு பயந்துட்டு அங்கே கட் பண்ணுவோம். திரும்ப க்ரீன் பார்த்தோன்னா பை பண்ணுவோம், திரும்ப ரெட்டு பார்த்தோன்னா கீழே வந்துருமோன்னு பயம் வரும். ஆனால் நம்ம இண்டிகேட்டர் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அப் சைடு போகக்கூடிய நார்மல் கேண்டில் அத்தனையுமே க்ரீன் கேண்டிலாக இருக்கும், டவுன் சைடு வரக்கூடிய கேண்டில் அத்தனையுமே ரெட் கேண்டிலாக இருக்கும். அது பாருங்கள், தெரியுதுங்களா? அப்போ இந்த கேண்டில் தான் நமக்கு டவுன் சைடுன்னு கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சுங்க. இது பாருங்க ஃபுல்லாக சைட்வேஸ் மார்க்கெட்டு, ஆனாலும் அப் ட்ரெண்ட் போக தான் வாய்ப்பு இருக்குன்னு இங்கே பாருங்க. இதில் எல்லாம் ஹைகனாசி கேண்டில் ஹையர் ஹையர்லோன்னு போயிட்டு இருக்கு. டவுன் சைடு கீழே திரும்பினோடனே செல்லுன்னு காமிச்ச உடனே அந்த ஹைகனாசி கேண்டிலும் பாருங்க எல்லாமே லோயர்லோன்னு ரெட் கலரில் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? அதே நேரத்தில் இதில் பாருங்க ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் லைன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிரீன் லைன் அப் சைடு போகும்போது பாருங்க நல்லா கிரீன்லேயே வந்துட்டு இருக்கு. மார்க்கெட் நல்லா வெர்டிகலாக மேலே போகும்போது இங்கே பாருங்க வெர்டிகலாக மேலே போகும்போது இந்த லைனும் நல்லா வெர்டிகலாக மேலே போகும். இதே கேண்டில்ஸ்லாம் ஒரே இடத்துல சைட்வேஸாக அது அங்கேயே சஸ்டன் ஆகுதுன்னா இந்த லைன் பாருங்க அப்படியே ஃப்ளாட்டாக மாறிடுது. அப்படிங்கும்போது இதை ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் லைனாக யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துலையும் பாருங்க, இந்த ஒரு 7-8 கேண்டில் ஒரு 4-5 கேண்டில் ஒரே இடத்துல சஸ்டன் ஆகுது பாருங்க. இங்கே வெர்டிகலாக போன லைனு இந்த இடத்துல அப்படியே சஸ்டன் ஆகிட்டு இருக்குங்களா? இந்த இடத்துல பாருங்க எல்லாம் ஒரு 10 கேண்டிலுக்கு மேலே இங்கே 10-15 கேண்டில் ஒரே ரேஞ்சில் இருக்குது. ஆனாலும் மார்க்கெட் புல்லிஸ்னு நம்ம இண்டிகேட்டர் காமிச்சிட்டு இருக்கு. ஹைகனாசி வேணும் ஃபுல்லாகவே க்ரீன் தான். ஆனால் ஒரே இடத்துல சஸ்டன் ஆகிறதுனால இந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் லைன் பாருங்க இந்த இடத்துல போய் ஃப்ளாட் ஆனது, இங்கே வரும் ஃப்ளாட்டாகவே தான் இருக்குது. அதுக்கடுத்து இந்த 2-3 கேண்டில் மேலே போகும்போது தான் திரும்ப கொஞ்சம் வெட்டிகளாக மேலே ஏறுது. அடுத்தது திரும்ப பாருங்க ஃப்ளாட்டாக மாறிடுச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம எப்படி ஸ்டாப் லாஸ் போடுறது அப்படின்னா, இங்கே பாருங்க, நீங்கள் இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கு இது ரன்னிங் கேண்டில் என்ட்ரி எடுத்துடவே கூடாது. எந்த பைக் காமிச்சாலும் சரி, சேல்ஸ் காமிச்சாலும் சரி, நீங்கள் என்ன டைம் ஃப்ரேம் எடுத்தாலும் சரி, நீங்கள் 1 மினிட்ல எடுத்தாலும் சரி, 3 மினிட்ல எடுத்தாலும் சரி, இல்லை 5 மினிட்ஸ்ல எடுத்தாலும் சரி, எந்த டைம் ஃப்ரேமில் எடுத்தாலும் நம்ம இண்டிகேட்டரில் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ 3 மினிட்ஸ் வச்சுருக்கேன். 3 மினிட்ஸில் இன்னும் முன்கூட்டியே உங்களுக்கு என்ட்ரி கிடச்சிரும். ஸ்டாப் லாஸும் சின்னதாக இருக்கும், டார்கெட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஓகேங்களா? 1 மினிட் எடுத்தீங்கன்னா அதே தான், இன்னும் முன்கூட்டியே என்ட்ரி கிடச்சிரும். 5 மினிட்ஸ் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம், டார்கெட் வரலாம் வெயிட் பண்ணலாம். அதே போல் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டாப் லாஸும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ 5 மினிட்ஸ் வச்சுருக்கிறோம். இந்த என்ட்ரின்னு பாருங்கள் 68,102 அப்படின்னு பிட்காயினில் காமிச்சிட்டு இருக்கு. இப்போ லைவ் மார்க்கெட்டில் லைவாக ட்ரேட் நடந்துட்டு இருக்கு. அதை தான் ரெக்கார்ட் பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இந்த இண்டிகேட்டர் வேறங்க, இப்போ புதுசாக ரெடி பண்ணது ஜேவி ட்ரெண்ட் ஸ்ட்ரென்த். ஓகேங்களா? இந்த டேஷ்போர்ட் மட்டும் வர மாதிரி மார்க்கெட்டோட ஸ்ட்ரென்த் என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க இதை மட்டும் தனியாக ரெடி பண்ணிருக்கேன். இது ஜேவி அல்டிமேட் இண்டிகேட்டரோட சேர்ந்து வராது. இதே ஏகப்பட்ட அம்சங்கள் இதில் இருக்கிறதுனால அதுக்கு மேலே எதுவுமே இதில் ரெடி பண்ண முடியாதுங்க. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் நம்ம ஜேவி அல்டிமேட் இண்டிகேட்டரில் இருக்குங்க. ஓகேங்களா? ஓகே, ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். பாருங்கள், இது இந்த கேண்டில் பை காமிக்கும் போது என்ட்ரி கிடைக்கும் போது பைன்னு காமிச்சிருங்க. ஆனால் அது ரன்னிங்கில் இருக்கும்போது என்ட்ரி எடுத்துடக்கூடாது. மேலே போன கேண்டில் கொஞ்சம் கீழே இருந்துச்சுன்னா திரும்ப செல்லுன்னு கூட காமிச்சிடலாம். ஏன்னா ஏற்கனவே இங்கே செல்லிங்கில் இருக்குது. இது கிரீன் கேண்டில் மாறி கன்ஃபர்மேஷன் வருது எப்படின்னா அது க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் அடுத்த கேண்டில் வந்தால் தான் நம்ம என்ட்ரி. இந்த கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அந்த பை வந்த சிம்பிள் காணாமல் போகாது. இந்த செல் சிம்பிள் வந்த கேண்டில் இங்கே க்ளோஸ் ஆன உடனே இந்த செல்லுங்கிற சிம்பிள் காணாமல் போகாது. இது ரீபைண்ட் இண்டிகேட்டர் கிடையாது, இது அக்யூரேட்டாக ஒர்க் ஆகக்கூடிய இண்டிகேட்டர். ஆனால் ரன்னிங் கேண்டில் எப்பவுமே என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? இதில் பாருங்க, இந்த என்ட்ரின்னு கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த லைனுக்கு மேலே 68,102ங்களா, நீங்கள் ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் தள்ளி மேலே என்ட்ரி போடுங்க, இல்லை ஒரு 4-5 பாயிண்ட் தள்ளி என்ட்ரி போடுங்க. ஸ்டாப் லாஸ் இதுதாங்க, இந்த 68,004ங்கிறது
நீங்க இந்த ஸ்விங் லோ வைக்கிறது இன்னும் எப்பவும் பெஸ்ட்டுங்க. ஆனா சின்ன ஸ்டாப் லாஸ் வேணும். நம்ம இண்டிகேட்டர் காமிக்கிற இந்த லைனை மட்டுமே கரெக்டா நீ ஸ்டாப் லாஸ் ஆக்கலாம். அதாவது எப்ப இந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் லைன் கிரீனா மாதிரி அப்சைட் திரும்புதோ அந்த லோ தான் நமக்கு ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? இதை பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஜூம் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க அந்த லைன், இந்த லைன் எங்க திரும்புதோ அந்த ஸ்விங் தான் நமக்கு ஸ்டாப் லாஸ். தெரியுதுங்களா? இந்த கேண்டலோட லோ கிடையாது, இந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸோட லைனோட லோ அதுதான் நமக்கு ஸ்டாப் லாஸா இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க இங்க என்ட்ரி எடுத்துட்டீங்க. இப்ப ஸ்டாப் லாஸ் இங்க போட்டீங்க. இப்ப மார்க்கெட்டிங் அப்சைடு மேல ஏறி இறங்கி போகுது இல்லைங்களா? இந்த மாதிரி பாருங்க, இங்க அப்சைட் நல்லாவே இங்க இருந்து மேல போகும்போது இந்த லைனு வெர்டிகலா மேல போகுதுல, இந்த இடத்துல ஒரே இடத்துல சஸ்டன் ஆகும்போது இப்ப பாருங்க இந்த வெர்டிகலா மேல போன ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் லைன் பிளாட்டா இந்த இடத்துல மாறிடுச்சு. அப்போ உடனே இங்க ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாமா? இங்க இருக்கக்கூடிய ஸ்டாப் லாஸ் தூக்கி கொண்டு இங்க போடலாமா அப்படின்னா போடக்கூடாது. இதுக்கு அடுத்ததா திரும்பவும் அப்சைடு போடும்போது திரும்ப இங்க போய் பிளாட்டா மாறுது பாருங்க. அப்ப இந்த இடத்துல தான் நீங்க ஸ்டாப் லாஸ் ட்ரையல் பண்ணணும். இங்க இருக்கிற ஸ்டாப் லாஸ் இங்க தான் போடணும். சாரி, இங்க போடக்கூடாது, மாத்தி சொல்லிட்டேன். அதாவது இங்க ஒரு பிளாட்டா மாறினோடனே இந்த ஸ்டாப் லாஸ் இங்க போடக்கூடாது, இது தப்பு. ஓகேங்களா? இதுவே இங்க இருந்து திரும்ப மேல போய் இங்க ஒரு பிளாட்டா மாறுது பாருங்க. அப்ப வேணா இங்க இருக்கக்கூடிய ஸ்டாப் லாஸ் தூக்கி கொண்டு ஃபர்ஸ்ட் இந்த பிளாட்டா மாறின இடத்துல இந்த இடத்துல நீங்க ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். இதுதான் கரெக்டான ஸ்டாப் லாஸ். ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ்க்கு இந்த இடம் தான். ஓகேங்களா? அப்போ மார்க்கெட்டு இங்க இருந்து சஸ்டன் ஆகி இங்க மேல போய் இங்க சஸ்டன் ஆகிட்டு இருக்கும்போது தான் இந்த லைன் வந்திருக்கும். அப்ப இந்த லோவில் இந்த இடத்துல வைக்காம இங்க ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கணும். அதுக்கு அடுத்ததா திரும்ப இந்த இடத்துல இருந்து இங்க மேல போய் இங்க ஒரு ஸ்டெப் கொடுத்துருச்சு பாருங்க. அப்ப நீங்க இந்த ஏற்கனவே ஒரு லோ இருக்கிறதுனால இந்த இடத்துல நீங்க ஸ்டாப் லாஸ் கொடுக்கலாம். இந்த இடம் தான் கரெக்டானது. இந்த இடத்துல பிளாட்டா மாறிடுச்சுன்னா இங்கேயே உடனே ஸ்டாப் லாஸ் நீங்க கொடுத்துடக்கூடாது. இங்க நீங்க கொடுத்துட்டீங்கன்னா சில நேரம் வந்து ஹிட் ஆயிட்டு அதுக்கப்புறம் மேல போகும். அப்படி மேல போனுச்சுன்னா நீங்க எப்படி இவ்வளவு பெரிய ப்ராஃபிட் எடுக்க முடியும்? இது பாருங்க, இந்த ஒரே சிங்கிள் கேண்டில் எவ்வளவு பெரிய மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. இது ஒருவேளை இந்த ஒரு விக்கு இன்னொரு 2-3 பாயிண்ட் கீழே வந்துருச்சு, ஈஸியா ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கணும் இங்க வச்சிருந்தீங்கன்னா. ஓகேங்களா? அதனால எப்பவுமே இந்த ஃபர்ஸ்ட் மார்க்கெட் இந்த இடத்துல சஸ்டன் ஆகுதுன்னா இதே இடத்துல ஸ்டாப் லாஸ் கொண்டு வந்து வைக்காதீங்க. இதுக்கு முந்தின ஸ்விங்ல வைங்க, அந்த இடம் தான் ஸ்டாப் லாஸ். இப்ப எல்லாருக்கும் அருமையா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ட்ரைலிங் பண்ணிட்டே போனீங்கன்னா நீங்க பெரிய டார்கெட் வரலுமே ஈஸியா ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியும். ஓகேங்களா? இதுல இன்னொன்னு, கரெக்டான டார்கெட் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கிறது கரெக்ட், அதுதான் பெஸ்டா இருக்கும். அதை எப்படி டார்கெட் புக் பண்றதுன்னா ஸ்விங் ஹை ஸ்விங் லோ ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிட்டு காமிக்கிறோம் பாருங்க. இதுல பாருங்க, இப்படியே சுவிட்டு வந்தா பாருங்க, இங்க போகும்போது இதுதான் ஸ்விங் ஹை பாருங்க. இது ஒரு டார்கெட் கரெக்டா ரீச் ஆயிருக்குங்களா? இந்த இடம் முதல்ல பாடி தான் வைக்கணும், இந்த விக்கோர்ல வைக்க விடாங்க. ஓகேங்களா? இது டார்கெட் பாருங்க. அது அந்த இடத்துல சஸ்டன் ஆகி திரும்ப கீழே இறங்கி திரும்ப சஸ்டன் ஆகி கீழே இறங்கி திரும்ப அதை கரெக்டா பிரேக் எடுத்து பாருங்க, எவ்வளவு ஃபுல் ஃபோர்ஸா பிரேக் ஆயிருக்கு பாருங்க. அப்ப அந்த சிங்கைங்கிறது எவ்வளவு முக்கியம், அதுதான் நமக்கு டார்கெட். அதுக்கு அடுத்து இதுவரையிலும் இங்க போயிருக்கு இல்லைங்களா? இந்த இடம் போனது இது எப்படி நம்ம டார்கெட் இங்க எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அங்கேயும் டார்கெட் இருக்கும். அங்க ஒரு சிங்கை இருக்கும் ப்ரீவியஸா பாருங்க, இருக்கான்ட்டு பாருங்க. இந்த இடத்துல தெரியுதுங்களா? இந்த இடம் ஒரு சிங்கை இருக்கு. அதுக்கு அடுத்ததா பாருங்க, பாருங்க இந்த இடம் பாருங்க, இந்த இடமும் தெரியுதுங்களா? பாருங்க, இது கரெக்டா மேட்ச் ஆகுது, இது மேட்ச் ஆகுது, இங்கேயும் மேட்ச் ஆகுதுங்களா? அதுக்கு அடுத்தது இது இப்போ மேட்ச் ஆகுது. இப்போ கரெக்டா அந்த இடத்துல மார்க்கெட்டு ரீச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதுதான் சிங்கை அப்படிங்கிறது. அதையும் தாண்டி போயிருக்கு. அதுக்கு மேல இன்னொரு டார்கெட் இருக்கா அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல இருக்கும். அந்த இடத்துல இல்லாம மார்க்கெட் திரும்பாது. இப்ப பாருங்க, இந்த இடம் இங்க மேல மார்க்கெட் கீழே இறங்கி ஏறும்போது இந்த இடம் ஒரு சிங்லோ, இந்த இடம் ஒரு சிங்கை. அப்ப அதையும் நம்ம டார்கெட் வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி தான் நீங்க டார்கெட் வைக்கணும். கரெக்டான இடத்துக்கு ரீச் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கிறது எப்பவுமே பெஸ்ட்டுங்க. ஓகேங்களா? இப்போ சொன்னது நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி டார்கெட் வைக்கிறது, எப்படி ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வைக்கிறது,
எல்லாமே உங்களுக்கு நீட்டாக புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே கிடைக்கும். இது ஒரு பிரீமியம் இண்டிகேட்டர் தான். இந்த இண்டிகேட்டர் தேவைன்னா நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர், டெலிகிராம் ஐடி இருக்குது. அதே போல் நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனல் ஜேவி ட்ரேடர் தமிழ், அதில் நம்ம லைவ் மார்க்கெட்டில் என்னோட வியூஸை, மார்க்கெட்டை பற்றிய வியூஸை அப்பப்போ லைவாக கொடுத்துட்டு இருப்பேன். அதே போல் இண்டிகேட்டர் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கு லைவ் மார்க்கெட்லேயும் நான் ஷேர் பண்ணுவேன். சில நேரம் கரெக்டாக என்ட்ரி கிடைச்சோன்னே போடுவேன். அப்போ என்ட்ரி கிடைச்சோன்னே போட்டால் அதுக்கு மேலே எத்தனை பாயிண்ட்ஸ் போதும் அதை பார்த்து நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுலாம் அது உங்களுடைய ரிஸ்க்கு. இதில் பை செல் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கப்படுறதில்ல. நம்ம இண்டிகேட்டர் மட்டும்தான், யாரோட உதவியுமே தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு அது பை செல் சிக்னல் கொடுக்குது. என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், டார்கெட்ஸ் அத்தனையுமே கொடுத்துட்டு இருக்குங்க. ஓகேங்களா? இந்த இண்டிகேட்டர் தேவைன்னா நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. இண்டிகேட்டர் பற்றி நிறைய வீடியோக்கள் இருக்குது, ஏற்கனவே ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். இது தேவைன்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.